رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم நபியினா முஹம்மது வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து நாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வசீலாக்கள் என்ன, நம்முடைய துவா அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன வழிகளை பயன்படுத்தலாம், அதேபோல் மக்கள் தவறாக நம்புகின்ற வசீலா என்ன என்பதை குறித்து பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் இறுதிக்கட்டமாக மக்கள் நம்புகின்ற அல்லாஹ் அனுமதிக்காத மோசமான ஒரு வசீலாவை குறித்து இன்று நாம் பார்க்கலாம். பல முஸ்லிம் மக்கள் என்ன செய்கிறார்கள்? இறந்தவர்களிடம் சென்று, அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் தர்காக்கள், அங்கு சென்று என்ன செய்கிறார்கள்? அவர்களிடம் நாம் தன்னுடைய கோரிக்கைகளை, நம்முடைய துவாக்களை எடுத்து வைத்தால் அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடம் சென்று நம்முடைய துவாக்களை சேர்த்து விடுவார்கள் என்று நினைத்து இந்த தவறான வசீலாவை நம்பி அதையும் தாண்டி பல ஷிர்கான காரியங்களில் விழுந்து விடுகிறார்கள். இது பல விதத்திலே மார்க்கத்தோடு முரண்படக்கூடிய ஒரு கொள்கை. முதலாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் நல்லடியாரிடம் துவா செய்யுங்கள் என்று சொல்வதை சொல்லி தந்தார்கள். ஆனால் இறந்தவர்களிடம் சென்று தன்னுடைய துவாக்களை சொல்லும்படி நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே நபி அவர்கள் உயிரோடு இருந்தவரை சஹாபாக்கள் மழை பெய்யாவிட்டால் நபியிடம் வந்து சொன்னார்கள், துவா செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று. ஆனால் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு உமருடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னோமே, அந்த நேரம் சஹாபாக்கள் நபியின் மன்னரைக்கு போகவில்லை, நபியுடைய கபருக்கு போகவில்லை. அங்குதான் இருந்தது, மதீனாவில் தான் இருந்தது ரசூலுடைய மன்னரை. ஆனால் நபியுடைய கபருக்கு போகவில்லை. மாறாக உயிரோடு இருந்த இன்னொரு நல்லடியார் ரசூலுடைய சிறிய தந்தை அப்பாஸிடம் தான் சென்று சொன்னார்கள், நபி உயிரோடு இருந்தவரை நபியிடம் சென்று துவா செய்யும்படி நாங்கள் சொல்வோம், நபி அவர்கள் இறந்து விட்டார்கள், எனவே உங்களிடம் வந்திருக்கிறோம் என்று தான் சொன்னார்கள். எனவே இறந்த நல்லடியார்களை வசீலாவாக கருதுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. இதுபோக அந்த நல்லடியார்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நம்முடைய பிரார்த்தனைகளை அவர்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நம்புகிறார்களே, அதில் இருக்கக்கூடிய மார்க்கத்தின் இன்னொரு முரண்பாடு என்ன? மார்க்கத்தோடு முரண்படக்கூடிய விஷயம், இறந்தவர்களுக்கு நம்முடைய பிரார்த்தனை தேவையே தவிர நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு இறந்தவர்கள் தேவை இல்லை. நபி அவர்கள் இறந்தவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்பதை தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். இறந்தவர்கள் உங்களுடைய துவாவை கொண்டு போய் சேர்ப்பார்கள், எனவே அவர்களிடம் சென்று துவா செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. எனவே இறந்தவர்களுக்கு நம்முடைய துவா தான் தேவையே தவிர நம்முடைய துவாக்களுக்கு இறந்தவர்கள் தேவையில்லை. அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன? இறந்தவர்களுக்கு நாம் பேசுவது கேட்டால் தானே நாம் செய்யக்கூடிய துவாவை கேட்டு அல்லாஹ்விடம் சென்று சொல்லி வருவார்கள். இறந்தவர்களுக்கு கேட்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். இறந்தவர்களை நபியே உங்களால் செவியேற்க செய்ய முடியாது, இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்தவர்களை உங்களால் செவியேற்க செய்ய முடியாது, வமா அன்த பிமுஸ்மிஇ மன் ஃபில் குபூர், இன்னொரு வசனத்தில் கபரில் இருக்கக்கூடியவர்களை நபியே உங்களால் செவியேற்க செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்களால் கேட்க முடியாது, செவியேற்க முடியாது. வ இன் சமிஉ மஸ்தஜாபு லக்கும், ஒருவேளை கேட்டாலும் செவியேற்றாலும் அவர்களால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, நீங்கள் கேட்கக்கூடிய உதவி அவர்களால் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தெளிவான வசனங்கள் உண்டு. எனவே கபரில் இருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களுக்கு கேட்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் என்ன நம்புகிறார்கள்? நாம் சொல்வதெல்லாம் அவர்களுக்கு கேட்கிறது. இந்த விதத்திலும் மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்ன? நான்காவதாக, அப்படி ஒரு பேச்சுக்கு அவர்களுக்கு நாம் பேசுவதெல்லாம் கேட்கும், நாம் துவா கேட்டால் அவர்களுக்கு கேட்கும், செவியேற்க முடியும் என்று வைத்துக் கொண்டாலும் அந்த துஆவை அல்லாஹ்விடம் சென்று சொல்லி வருவார்கள் என்பது எதற்காவது ஆதாரம் உண்டா? நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? இறந்தவர்கள் பயணித்து அல்லாஹ்விடம் சென்று இந்த துஆக்களை எல்லாம் சேர்த்து வருவார்கள் என்று குர்ஆனிலும் வரவில்லை, எந்த ஒரு ஹதீஸிலும் வரவில்லை. எந்த அடிப்படையில் முஸ்லிம் மக்கள் இதை நம்புகிறார்கள்? நான் செய்யக்கூடிய துஆவை இவர்கள் அல்லாஹ்விடம் சென்று சொல்லி வருவார்கள். உங்களுக்கு யார் சொன்னார்? எந்த ஒரு வசனமும் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. சொல்ல போனால் நாம் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ்விடம் அவர்கள் சென்று சொல்லி வருவார்கள் என்று சொன்னால் இது நன்மையான காரியமா தீமையான காரியமா? நன்மையான காரியம். அப்படி அவர்கள் செய்தால் அது ஒரு நன்மையான காரியம். ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அன்ஹு அமலுஹு, ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கும் அவருடைய அமலுக்கும் உள்ள தொடர்பு முறிந்து விடுகிறது. இறந்த பிறகு அமல் கிடையாது.
நன்மையான காரியங்கள் செய்ய முடியாது. செய்த நன்மையான காரியங்கள் தீமையான காரியங்களுக்கான கூலியை தான் அனுபவிக்க வேண்டும். எனவே இறந்த பிறகு இப்படிப்பட்ட அமல் செய்ய, நன்மையான காரியம் செய்ய சாத்தியமே இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நம்முடைய கோரிக்கைகளை துஆக்களை அல்லாஹ்விடம் சென்று சேர்த்து வருவார்கள். அந்த விதத்திலும் மார்க்கத்திற்கு முரண்படுகிறார்கள். இப்படி பல விதத்திலே மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் இது. இறந்தவர்களிடம் சென்று, மண்ணறைக்கு சென்று துஆக்கள் கேட்பது. சரி, இறந்தவர்கள் நம்முடைய துஆக்களை அல்லாஹ்விடம் சொல்வார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் அதை மாத்திரம்தான் தர்காக்களுக்கு சென்று செய்து வருகிறார்களா? இல்லையே. சொல்ல போனால் இதை செய்வதே இல்லை, இதை செய்வதே இல்லை. யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், மண்ணறைக்கு சென்று எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அல்லாஹ்விடம் சென்று சொல்லி வாருங்கள் என்று யாரும் சொல்வதில்லை. எனவே வசீலாவாக ஒரு பேச்சுக்கு இதையெல்லாம் எடுத்து வைத்து அங்கு சென்று பகிரங்கமான ஷிர்க்கை தான் இந்த மக்கள் செய்து வருகிறார்கள். அங்கு சென்று இந்த தர்காக்கு சென்றால் இந்த கஷ்டம் தீர்ந்துவிடும், அந்த தர்காக்கு சென்றால் அந்த கஷ்டம் தீர்ந்துவிடும் என்று, ஏதோ கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் கேன்சர் நோய்க்கு என்ன செய்யலாம், மருத்துவம் பார்க்கலாம், இஎன்டிக்கு சென்றால் இந்த பிரச்சனைக்கு மருத்துவம் பார்க்கலாம் என்று சொல்வது போல், அந்த தர்காக்கு சென்றால் இந்த கஷ்டம் தீர்ந்துவிடும், அந்த தர்காக்கு சென்றால் கல்வி அறிவு வந்துவிடும், அந்த தர்காக்கு சென்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த நல்லடியார்களை தானே என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வை போல் நம்புகிறார்கள். அங்கு சென்று ஒரு பூட்டை போட்டு வந்தால் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும், ஒரு கயிறை கட்டினால் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும், இத்தனை 10-15 தேங்காய் உடைத்தால் நம்முடைய நேர்ச்சை பூர்த்தியாகிவிடும் என்று பகிரங்கமான ஷிர்கில் விழுந்து விடுகிறார்கள். எனவேதான் நல்லடியார்கள் விஷயத்திலே வரம்பு மீறி போகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வரம்புக்குள் இருந்து நல்லடியார்களை நேசியுங்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், நன்மையான விஷயங்களில் அவர்களை பின்பற்றுங்கள். இதெல்லாம் உண்டு. ஆனால் வரம்பு மீறி போனால் பிரச்சனை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் தவறான கொள்கையிலிருந்து, ஷிர்கான காரியங்களிலிருந்து பாதுகாப்பானாக. மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.